வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். நம்முடைய முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் அவர்கள் நெல்லையிலும் கோயம்புத்தூரிலும் பேசினார். ஆதானியை கடுமையாக தாக்கினார். ஆதானை வைத்து கொண்டுதான் மோடி அவர்கள் ஆதானிக்காக ஆட்சி நடத்துகிறார் என்று அவர் சொன்னார். ராகுல் அவர்கள் ஆதானியுடைய தம்பியை ஸ்டாலின் அவர்களை பக்கத்திலே வைத்து கொண்டு ஆதானை பற்றி பேசுகிறார். உதாரணத்துக்கு சென்னை அருகில் இருக்க விமான நிலையம் ஒன்று உற்பத்தி பண்ணுறதுக்கு 16 கிராமங்களை எடுத்து ஆதானிக்கு ஸ்டாலின் கொடுத்துருக்கிறார். ஆதானி தான் அந்த விமான நிலையத்தை உருவாக்கக்கூடியவர். அந்த மக்கள் 600 நாட்களுக்கு மேல் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதே போன்று கன்னியாகுமரி ஓரத்தில் இருக்கிற மலைகளில் இருந்து கேரளாவுக்கு துறைமுகம் அமைப்பதற்கு ஆயிரக்கணக்கான லாரிகளில் மலையை உடைத்து ஆதானி கொண்டு செல்கிறார். அதற்கு அனுமதி ஸ்டாலின் தான் கொடுத்திருக்கிறார். எனவே ராகுல் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு பேச வேண்டும். அவர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை எப்படி வளர்த்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தேர்தலுக்கு பிறகு நான் சொல்லுகிறேன். இப்பொழுது ராகுல் அவர்கள் எது பேசினாலும் எடுபடவில்லை. ஏனென்றால் ஆதானியினுடைய தம்பி ஸ்டாலினை பக்கத்திலே வைத்து கொண்டு அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் எதுவும் எடுபடவில்லை. இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ்காரர்கள் 10 தொகுதியிலும் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு வேலை செய்ய வேண்டும். மீதி தொகுதிகளில் பிஜேபி வாக்களிக்க வேண்டும். குடியை நம்முடைய போதைப் பொருளை எதிர்ப்பவர்களுக்கு ஆட்களை பார்த்து வாக்களிக்க வேண்டும். இதுதான் வரும் தேர்தலிலே வாக்காளர் செய்ய வேண்டிய கடமை. பாதி வாக்காளர்கள் பெண்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.